வணக்கம். இந்த வீடியோல நம்ம பிசிக்ஸ் பத்தி பார்க்க போறோங்க. பிசிக்ஸ்ல இயக்கம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் பத்தி பார்த்துருக்கோம். அடுத்து ஒளி, வெப்பம், அப்புறம் மின்னியல் இந்த டாபிக் எல்லாமே பார்த்துருக்கோம். மின்னியல்னா எலக்ட்ரிசிட்டி, ஒளினா சவுண்டு பத்தி பார்த்துருக்கோம், ஹீட்டு இதெல்லாம் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இந்த சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அந்த டாபிக் நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறோம். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, சிலபஸ் வைஸாக எந்த டாப்பிக்லலாம் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும். படிக்கிற மெத்தட் என்னென்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ்க்கு அப்புறம் ஸ்கூல் நோட்ஸ் படிக்கணும். ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற நோட்ஸ் படிக்கணும். நோட்ஸ் படித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். இது வரைக்கும் இயக்கம் டாபிக் சம்மந்தமாக இந்த இயக்கத்திலிருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அனலைசிஸ் எல்லாமே நான் பின்னாடி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த நோட்ஸ் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா வரும். ஓகேவா? இது மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா சயின்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நமக்கு ஒரு கான்செப்டும் நல்லா புரியும். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இயக்கம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயக்கம்னா என்னென்னா, இயக்கம் என்பது ஒரு பொருளின் சுற்றுப்புறத்தை பொறுத்து அதன் நிலையில் ஏற்படும் மாற்றம் தான் இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளின் சுற்றுப்புறத்தை பொறுத்து அதன் நிலையில் ஏற்படும் மாற்றம் இதான் இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சரௌண்டிங்ஸ். ஒரு பொருளின் சுற்றுப்புறத்தை பொறுத்து அதன் நிலையில் ஏற்படும் மாற்றம் அதான் இயக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா, உலகில் உள்ள இல்லை அண்டத்தில் உள்ள எல்லா பொருள்களும் இயக்கத்தில் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பொருள்களும் இயக்கத்தில் உள்ளன, அதாவது எவ்ரிதிங் இன் த யூனிவர்ஸ் இஸ் இன் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பொருள்களும் இயக்கத்தில் தான் இருக்கும். ஒரு சில பொருள் இயங்காமல் இருக்கும். அதாவது பூமி இயங்காத மாதிரி தெரியும், ஆனால் அது இயங்கிக்கிட்டே இருக்குது. தன்னைத்தானே 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா சுற்றுது, சூரியனையே சுற்றி வருது. அப்போ அது இயக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அண்டத்தில் உள்ள எல்லா பொருள்களும் இயங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இயக்கமானது எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணுறாங்க. இயக்கமானது தொலைவு, வேகம், முடுக்கம் மற்றும் காலத்தால் வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஷன் இஸ் டிஸ்கிரைப்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, ஆக்சலரேஷன் அண்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த டைப்ஸ் ஆஃப் மோஷன்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. எல்லா கொஷின்லையும் இந்த டைப்ஸ் ஆஃப் மோஷன்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மோஷன்னா என்ன? ஃபஸ்ட்டு லீனியர் மோஷன். இயக்கத்தின் வகைகளில் லீனியர் மோஷன் தான். நேர்கோட்டில் செல்லும் ஒரு பொருளின் இயக்கம் தான் லீனியர் இயக்கம் அப்படின்னு சொன்னாங்க. மோஷன் அலாங்க ஸ்ட்ரெயிட் லைன். எந்த ஒரு பொருளுமே ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆச்சு அப்படின்னா லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சர்க்குலர் மோஷனாக நமக்கு தெரியும். வட்டமான பாதையில் ஒரு பொருள் இயங்குச்சுன்னா வட்ட இயக்கம். அடுத்து ஆக்சிலரி மோஷன், அலைவு இயக்கம்னா ஒரு சிம்பிள் பெண்டுலம்னா தனி ஊசல், இப்படி அலைவு விட்டுட்டே இருக்கும். சீரான இடைவெளியில் சீரான காலத்தில் அலைவுற்றா அதுக்கு பேர் அலைவு இயக்கம், ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா முன்னும் பின்னுமாக ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முன்னும் பின்னுமாக இயங்கும் இயக்கம் தான் அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அலைவு இயக்கம், ஆசிலேட்டரி மோஷன். அதுக்கப்புறம் ரேண்டம் மோஷன்னா ஒழுங்கற்ற இயக்கம். மேலே குறிப்பிட்ட எந்த இயக்கத்தையும் சாராத இயக்கம் தான் ஒழுங்கற்ற மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் விச் டஸ் நாட் ஃபால் இன் எனி ஆஃப் த எபோவ் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த இயக்கத்தோட வகைகள் 4 வகைகள் கொடுத்துருக்காங்க. இதில் ஆசிலேட்டரி மோஷன் தான் அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க. இது பார்த்துக்கோங்க. ஆசிலேட்டர்னா அலைவு, தனி ஊசல், பெண்டுலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னென்னா, இந்த யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன் பற்றி பார்க்க போகிறோம். யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன். இதில் பாருங்களேன், யூனிஃபார்ம் மோஷனாக ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, சமமான தொலைவுகளை சமகால இடைவெளிகளில் கடந்தால் அது சீரான இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சமகால இடைவெளிகளில் சமமற்ற தொலைவுகளை கடந்தால் அது சீரற்ற இயக்கம், நான் யூனிஃபார்ம் மோஷன். இட் கவர்ஸ் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீரான இயக்கம்னா என்ன, சீரற்ற இயக்கம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தொலைவு, இடப்பெயர்ச்சி. இது ரெண்டுக்கும் ரொம்ப முக்கியம். இதில் கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க. தொலைவுனா என்னென்னா, திசையை கருதாமல் ஒரு பொருள் கடந்த பாதையின் மொத்த நீளம் தான் தொலைவு அப்படின்னு சொல்கிறாங்க. திசையை கருதாமல் ஒரு பொருள் கடந்த பாதையின் மொத்த நீளம். இப்போ ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இப்படி திசையெல்லாம் சொல்லாமல் இப்படி சுற்றி இப்படி வருது, பிங்கிற பாயிண்ட்டுக்கு வருது. அப்போ இதுக்கு பர்டிகுலராக ஒரு டைரக்ஷன் மட்டும் கிடையாது, டைரக்ஷன் நிறையா இருக்குது. அதனால தான் திசையை கருதாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the actual length of the path traveled by a moving body irrespective of the direction அப்படின்னு சொல்கிறாங்க. திசையை கருதாமல். அடுத்து இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கும்
பொருள் ஒன்றின் நிலையில் ஏற்படும் மாற்றம். ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கும் பொருள் ஒன்றின் நிலையில் ஏற்படும் மாற்றமே இடப்பெயர்ச்சின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ஏங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் இரு பொருள்களுக்கு இடைப்பட்ட மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு தான் இடப்பெயர்ச்சி. த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நேர்கோட்டு தொலைவு, இது வந்து நேர்கோட்டு தொலைவு தான் இடப்பெயர்ச்சி. இதே இப்படி சுற்றி இப்படி சுற்றி இப்படி சுற்றி இப்படி சுற்றி வந்தாங்கன்னா இது வந்து தொலைவுன்னு அர்த்தம், டிஸ்டன்ஸு. இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இதுக்கும் டிஸ்டன்ஸ் புரியுதான்னு பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ இரு பொருள்களுக்கிடையே நேர்கோட்டு தொலைவுனா இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அடுத்து பாருங்க, இந்த டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து மீட்டர், இதோட யூனிட்டும் மீட்டர் தான், எஸ்ஐ அலகு. அப்புறம் இதில் வெறும் எண் மதிப்பு மட்டும் இருக்கிறதுனால இதை வந்து திசையிலி ஸ்கேலார் அளவுருன்னு சொல்கிறாங்க. எண் மதிப்பை மட்டுமே கொண்ட திசையிலி ஸ்கேலார் அளவுரு, ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கிறதுனால இது வந்து வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எண் மதிப்பு மற்றும் திசை இரண்டையும் கொண்ட வெக்டார் அளவு. இதில் ஸ்கேலார் அளவா வெக்டார் அளவான்னு ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்டன்ஸ்னா ஸ்கேலார் அளவு, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வெக்டார் அளவு. ஓகே, அடுத்து பாருங்க, இந்த வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம அந்த டிஸ்டன்ஸ், தொலைவு பை காலம் அப்படின்னு சொன்னால் ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் கடந்த மொத்த தொலைவு தான் வேகம். ஓகேவா? தொலைவு பை காலம், அதுதான் வேகம் சொல்கிறாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் மீட்டர் பர் செகண்ட். திசை வேகம்னா இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் கடந்த மொத்த இடப்பெயர்ச்சி, இட் இஸ் த ரேட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் யூனிட் டைம் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளேஸ்மெண்டோட யூனிட் வந்து மீட்டரு, டைமோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். ரெண்டுக்குமே யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் தான். ஆனால் எதில் டிஃபர் ஆகும் அப்படின்னா, இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, ஏன்னா தொலைவு வந்து ஸ்கேலார். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார், இடப்பெயர்ச்சி வந்து வெக்டார், அதனால இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? இந்த ஸ்கேலாரா வெக்டாரா இதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேகம்னா ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைமு, இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முடுக்கம் பார்க்க போறோம். முடுக்கம், திசைவேக மாறுபாட்டு வீதம் தாங்க முடுக்கம் சொல்றாங்க. திசைவேக மாறுபாட்டு வீதம் முடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது ஓரலகு நேரத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாடு, இதான் முடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆர் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இன் யூனிட் டைம், சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இன் யூனிட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு வெக்டார் அளவு, ஏன்னா திசைவேகம் வந்து ஒரு வெக்டார் அளவு அப்படிங்கனால இதுவும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் பாருங்க. திசைவேகம் அப்படின்னா, திசைவேகம்னா மீட்டர் பர் செகண்ட் வரும், டிவைட் பை காலம் அப்படின்னா ஒரு செகண்ட் வரும். இந்த செகண்ட் அப்படியே கீழே வந்துடும், அதனால இதோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இல்லைனா மீட்டர் செகண்ட் -2 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆக்சலரேஷன் பாருங்க. திசைவேக மாறுபாடு, இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். திசைவேக மாறுபாடு டிவைட் பை காலம், டிவி பை டிடி. இதை டிவிக்கோட யூனிட் பாருங்க, மீட்டர் பர் செகண்ட் சொல்கிறேன். ஓகே, மீட்டர் பர் செகண்ட் டிவைட் பை செகண்ட். அப்போ இந்த செகண்ட் அப்படியே கீழே வந்துடும். அப்போ எஸ்ஐ யூனிட் என்ன வரும்? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வரும். இதுதான் முடுக்கம். ஓகேவா? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். திசைவேக மாறுபாடு, அதாவது ஓரலகு காலத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாடு தான் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சலரேஷன் புரியுதா? இதில் முடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. முடுக்கம்னா என்ன அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஓரலகு காலத்தில் இல்லை ஓரலகு நேரத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாடு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்பீடோமீட்டர்னு ஒன்று இருக்குங்க. ஸ்பீடோமீட்டர்னு இது அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க, இது நல்லா கவனிங்க. ஸ்பீடோமீட்டர்னா வேகமானினா இப்போ வண்டியில் இருக்கும்ல, இந்த ரெட் கலர் முள் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் முள் 0, வண்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, ஸ்டார்ட் ஆகி ஒரு 60 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் இப்படி போயிட்டே இருக்கும்ல, அதுதான் ஸ்பீடோமீட்டர். அப்போ அந்த ஸ்பீடை ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்க பயன்படுவது தான் ஸ்பீடோமீட்டர். The speedometer of an automobile measures the instantaneous speed of an automobile. ஓகேவா? ஸ்பீடோமீட்டர்னா பார்த்துக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் ஒரு வாகனம் செல்லும் வேகத்தை அளவிட பயன்படுவது. அடுத்து இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும், பிக்சர் பார்த்தா உங்களுக்கு புரியும். அடுத்து ஓடோமீட்டர்னா என்னன்னா, இந்த நடுவில் இருக்குல்ல டிஜிட் போட்டிருக்குல்ல, இதுதான் ஓடோமீட்டர். கிலோமீட்டர்னு போட்டிருக்குல்ல, இதுதான் ஓடோமீட்டர். ஓடோமீட்டர்னா ஒரு வாகனம் கடந்த மொத்த தொலைவை அளக்க பயன்படுவது. ஒரு வாகனம் கடந்த மொத்த தொலைவை அளக்க பயன்படுவது. யூஸ்ட் டு மெஷர் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை அ வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்ட் டு மெஷர் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை அ வெஹிக்கிள். ஒரு வாகனம் கடந்த எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஓடோமீட்டர். ஒரு வாகனம் எவ்வளோ ஓடி இருக்கு, ஒரு வாகனம் எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னா ஸ்பீடோமீட்டர். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து ஒரு ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் கொஸ்டின், இந்த பாக்ஸ் கொஸ்டின் கவனிங்க.
இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் சராசரி திசைவேகமும் ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளில் சராசரி திசைவேகமும் உடனடி திசைவேகமும் சமம். உடனடி திசைவேகம்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, சராசரி திசைவேகம்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. இது ரெண்டும் சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இன் எ யூனிஃபார்ம் மோஷன் இன் ஒன் டைமென்ஷனல், தமிழில் ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் சராசரி திசைவேகமும் உடனடி திசைவேகமும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்கூல் புக்கில் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருந்தா அதை நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, இயக்க சமன்பாடுகள். நியூட்டன் வந்து ஒரு 3 இயக்க சமன்பாடுகளை சொல்கிறாங்க. இயக்க சமன்பாடுகள் மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க போதும். மற்றபடி இந்த இயக்க சமன்பாடுகள் எப்படி வந்துச்சு அப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. இயக்க சமன்பாடுகள் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நியூட்டன் ஒரு பொருளின் இயக்கத்தை ஆய்வு செய்ததன் விளைவாக 3 சமன்பாடுகள் சொல்றாரு. V = U + AT அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் சமன்பாடு. அடுத்து யூனா என்ன? யூனா ஆரம்ப திசைவேகம், வீனா இறுதி திசைவேகம், யூனா இனிஷியல் வெலாசிட்டி, வீனா ஃபைனல் வெலாசிட்டி. ஏனா என்ன? முடுக்கம். டீனா டைம், டீனா என்னது? டைம். அடுத்து எஸ்னா பாருங்க, எஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சின்னு சொல்றாங்க. U + AT², ரெண்டாவது ஈக்குவேஷன். அடுத்து மூணாவது ஈக்குவேஷன் V² = U² + 2AS. ஓகே, அந்த ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு 4 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எது கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. எது கரெக்ட் எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? அப்போ இயக்க சமன்பாடுகளில் ஜஸ்ட் என்ன இயக்க சமன்பாடுகள் சொல்றாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும். ஓகே, அடுத்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம முடுக்கம்னா என்ன சொன்னோம்? முடுக்கம்னா திசைவேக மாறுபாடு dv/dt அப்படின்னு சொன்னோம். இப்போ வெலாசிட்டி 0வா இருக்கும்போது இந்த எண்டைய டேர்ம் முடுக்கமும் 0 ஆயிரும். வெலாசிட்டி 0 போட்டோம்னா இந்த எண்டைய டேர்ம் ஃபுல்லாக 0/0 அப்படின்னா 0 ஆயிரும், ஃபுல்லாக 0 ஆயிரும். ஓகேவா? இப்போ இதில் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பொருள் சுழி திசைவேகத்தையும் வெலாசிட்டி 0 சுழி திசைவேகத்தையும் ஒரு வரையறுக்கப்பட்ட முடுக்கம் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்கலாம், இந்த வரையறுக்கப்பட்ட முடுக்கத்தையும் பெற்றிருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேன் எ பாடி ஹாவ் 0 வெலாசிட்டி அண்ட் ஃபைனைட் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஆன்சர் வந்து எஸ். இது கூற்று காரணமாக கேட்குறாங்க. ஓகேவா? எஸ். ஒரு பொருள் செங்குத்தாக மேல் நோக்கி எரியும் போது, ஒரு பொருள் இப்போ மேலே நோக்கி எரியிறோம், இனிஷியலாக வெலாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலே போக போக லாஸ்ட்டில் வெலாசிட்டி குறைஞ்சிரும். வெலாசிட்டி குறையிறதுனால 0 ஆயிரும். 0 ஆனதுக்கப்புறம் அது அப்படியே கீழ் நோக்கி வர ஆரம்பிக்கும். கீழ் நோக்கி வரும்போது அங்கே வந்து புவியீர்ப்பு முடுக்கம் A = 9.81 இருக்குங்க. புவியீர்ப்பு முடுக்கம் இருக்கும். அப்போது ஒரு பொருள் 0 வெலாசிட்டியை அடையும் போது புவியீர்ப்பு முடுக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் செங்குத்தாக மேல் நோக்கி எரிந்தால் பொருளின் திசைவேகம் படிப்படியாக குறைந்து பெரும உயரத்தை அடைந்த நிலையில் சுழி மதிப்பை பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சுழி மதிப்பை பெறுகிறது. அப்போது அப்பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? has 0 velocity but it has acceleration due to gravity. acceleration due to gravity அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதில் வேற டவுட் இருக்கா? ஒரு பொருள் 0 வெலாசிட்டியும் ஃபைனைட் ஆக்சலரேஷனும் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா வேகம் எப்படி இருக்கும்? ஒரு சர்க்குலர் பாத்தில் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருக்குன்னா இதோட வேகம் இல்லை திசைவேகம் எப்படி இருக்குன்னா, இந்த வட்டத்தோட சுற்றளவு, வட்டத்தோட சுற்றளவுனா சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம்னா டைம் டேக்கன், ஸ்மால் டீயும் போடலாம் இல்லை கேபிட்டல் டீயும் போடலாம். ஓகேவா? டீனா இங்கே டைம் டேக்கன். ஓகேவா? சீரான வட்ட இயக்கத்தில் ஒரு பொருளின் வேகம் திசைவேகம்னு கேட்டால் 2πr/t. இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம அடுத்து கீழே பார்ப்போம். ஃபார்முலா பேஸ் பண்ணி அடுத்து பாருங்க, மைய நோக்கு விசை. இது ரொம்ப முக்கியம். மைய நோக்கு விசைனா ஒரு பொருளில் வட்டப்பாதையில் இயங்கும் ஒரு பொருளில் மையத்தை நோக்கி டுவர்ட்ஸ் சென்டர், மையத்தை நோக்கி விசை செயல்பட்டால் அது பேர் மைய நோக்கு விசை. ஓகே, இங்கிலீஷில் சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? மைய நோக்கு விசை ஃபார்முலா நிறை இன்ட்டு மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைனா மாஸ், மைய நோக்கு முடுக்கம்னா V² / R. ஆறுங்கிறது ரேடியஸ். என்னது? ரேடியஸ். வீணா எவ்வளோ வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? அப்போ மைய நோக்கு விசைக்கு என்ன ஃபார்முலா? F = mv² / R.
இதில் வேறு டவுட் இருக்கா? F equal to m squared by r அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் மையத்தை நோக்கி செயல்பட்டால் மைய நோக்கு முடுக்கம். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. சரி, மைய நோக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஈர்ப்பியல் விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அடுத்து வந்து உராய்வு விசை, இங்கிலீஷில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். உராய்வு பற்றி தனியாக பார்க்கலாம், விசைன்னு ஒரு டாபிக் படிக்கும்போது பார்க்கலாம். அடுத்து வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், காந்த விசை. அடுத்து வந்து நிலைமின்னியல் விசை, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இது மாதிரி இது போன்ற எந்த ஒரு விசையும் மையநோக்கு விசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மையநோக்கு விசைக்கு என்ன ஃபார்முலா, மையநோக்கு விசைனா என்ன ஃபார்முலா, மையத்தை நோக்கி எல்லா விசையும் செயல்படுது. அதான் மையநோக்கு முடுக்கம் வந்து இங்கே சென்டரில் இருக்கும். அடுத்து மையநோக்கு விசைக்கு என்ன எடுத்துக்காட்டு, இது மட்டும் பார்த்தா போதும். டெப்த்தாலாம் படிக்க தேவையில்லைங்க. படம் வரைந்து பாகம் குறித்து விவரிலாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து மைய விலக்கு விசைனா என்னன்னு பாருங்க. மைய விலக்கு விசைனா விசை மையத்திலிருந்து வெளிநோக்கி செயல்படும். ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் அவே ஃப்ரம் த சென்டர். ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் அவே ஃப்ரம் த சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல வட்டப்பாதை மையத்திலிருந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசை. ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசை. இதுதான் என்ன விசை சொல்றாங்க? மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்றாங்க. மைய விலக்கு விசை, இங்கிலீஷ்ல சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த மைய விலக்கு விசை எப்படி இருக்கும்னா, ஒரு பொருள் இருந்து மையத்தை விட்டு விலக்கி செயல்படும். முன்னாடி என்ன மையத்தை நோக்கி செயல்படும் பார்த்தோம், இது மையத்தை விட்டு விலக்கி செயல்படும். இதுக்கு என்ன ஃபார்முலா? மைய விலக்கு விசைக்கு அதே ஃபார்முலா தான், F equal to mv squared by r. ஓகேவா? ஃபாலோ பண்றீங்களா? F equal to mv squared by r. இப்போ இந்த மைய விலக்கு விசைக்கு என்ன எடுத்துக்காட்டு? மைய விலக்கு விசைக்கு நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் எந்திர துணி உலர்த்தி, த ட்ரையர் இன் ஏ வாஷிங் மிஷின். அப்புறம் ரைடு இன் ஏ மெரிகோ ரவுண்ட் இன் அன் அம்யூஸ்மெண்ட் பார்க். தமிழில் குடைராட்டினம். இந்த பார்க்கிலலாம் இருக்குல்ல, அந்த குடைராட்டினம் சொல்கிறாங்க. மைய விலக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? மைய நோக்கு விசைனா என்ன, மைய விலக்கு விசைனா என்ன, இதை பார்த்தா போதுங்க. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் முக்கியமானது நியூட்டனின் இயக்க விதிகள். இதான் சிலபஸில் அதிகமாக கேட்குறாங்க கொஸ்டின். நியூட்டனின் இயக்க விதிகள் பற்றி பார்க்க போகிறோம். நியூட்டனின் இயக்க விதிகள். இதில் ஃபர்ஸ்ட் விதி என்ன? நியூட்டனின் முதல் இயக்க விதி, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். என்னன்னா, ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலேயோ அல்லது சீரான இயக்க நிலையிலேயோ இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு ஃபேனு ஒரு ஹாலில் இருக்கு. அந்த ஃபேனை நீங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வச்சு சுவிட்ச் வச்சு போடலைன்னா அந்த ஃபேன் ஓடாது. இல்லைன்னா ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு, அந்த ஃபேனை சுவிட்ச் வச்சு நீங்க ஆஃப் பண்ணலன்னா ஆஃப் ஆகாது. ஓகேவா? நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வச்சு யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணலன்னா அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த பாயிண்ட் பாருங்க. இந்த விசை நியூட்டனின் முதல் விதி. இவ்விதி விசையையும் நிலைமத்தையும் வரையறை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இட் கிவ்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அஸ் வெல் அஸ் இனர்ஷியா. இதை வந்து நிலைம விதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நிலைம விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கலீலியோ விதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கலீலியோ விதி லா ஆஃப் இனர்ஷியா பற்றி சொல்லும், நிலைமத்தை பற்றி சொல்லும். அதனால கலீலியோ விதி, இனர்ஷியா விதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? நிலைம விதி பாருங்க. எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செயல்பட்டு அதை மாற்றாத வரைக்கும், ஓகேவா, இது வந்து தன் நிலையிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நியூட்டனின் முதல் விதி. இந்த விதி மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே நிறைய இருக்கு, நம்ம பார்த்தா புரியும். ஒரு பால் வந்து இப்போ ரெஸ்ட்ல இருக்கு, இதை யாருமே உதைக்கல, அடிக்கல, எதுவுமே பண்ணலன்னா அது அங்கேயே தான் இருக்கும். ஓகேவா? கார் அட் ஸ்பாட் லைட். கார் வந்து ஒரு ஸ்டாப் ஆகிருக்கு, இதை யாரும் மூவ் பண்ணலன்னா அது அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்விங்கிங் பெண்டுலம் வந்து நம்ம எதுவுமே பண்ணலன்னா அப்படியே தான் இருக்கும், டச் பண்ணாதான் அது மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இது மாதிரி நிறைய இருக்கு. ஐஸ் ஸ்கேட்டிங் எல்லாமே நியூட்டனின் முதல் விதிக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? ஃபாலோ பண்றீங்களா? நியூட்டனின் முதல் விதி. அடுத்து ரெண்டாவது பாருங்க, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். இந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்றாங்க? பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். ஓகேவா? பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ உந்த மாறுபாட்டு வீதம்னா என்ன? அப்புறம் மேலும் உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும் அப்படின்னு சொல்றாங்க. உந்த மாறுபாடு விசையின் திசை. The force acting on your body is directly proportional to the rate of change of linear momentum of the body. And the change in momentum takes place in the direction of force. அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட்
நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் என்னென்ன இருக்குது? எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. இங்கே பாருங்கள், ஃபோர்ஸும் அந்த மொமெண்டமும் எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. எஃப்னா என்ன? ஃபோர்ஸ். எம்னா என்ன? மாஸ் ஆஃப் த பாடி. இது ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும். ஏன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? அடுத்து பாருங்க, நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் பற்றி பார்க்க போகிறோம். நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன் தேர்ட் லா ரொம்ப முக்கியம். இதுவும் அடிக்கடி கொஸ்டினில் கேட்குறாங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா பாருங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. விசையும் எதிர் விசையும் எப்போதும் இருவேறு பொருள்கள் மீது செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு பொருள் வந்து எஃப்ஏ, ரெண்டாவது பொருள் வந்து எஃப்பி. இது ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால தான் மைனஸ் போட்டிருக்காங்க. இருவேறு பொருள்கள் மீது செயல்படும். இப்போ நம்ம சேரில் உட்காடுறோன்னா நம்ம பாடியில் ஒரு விசை இருக்கும். நம்ம இந்த சேரு நம்மளை தாங்குது, அதுக்கு எதிர்ப்புறமாக ஒரு விசை இருக்கும். ஓகேவா? இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன். எவ்ரி ரியாக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஆக்ஷன். அடுத்து இதில் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க? பறவைகள் பறப்பது, விமானம் பறப்பது, காற்று சமமான விசையினை எதிர்விசை உருவாக்கிறது. அப்புறம் நீந்துதல், ஸ்விம் பண்ணுறது, ஃபயர் எ கன், துப்பாக்கி சுடுதல், இது எல்லாமே நியூட்டனின் 3ஆம் விதிக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? அடுத்து பாருங்க, இம்பல்ஸ் பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. இம்பல்ஸ்னா என்ன? கணத்தாக்கு விசை. மிக குறைந்த கால அளவில் அதிக அளவு செயல்படும் விசை. அதான் இம்பல்ஸ். மிக குறைந்த கால அளவில் அதிக அளவு செயல்படும் விசை. இதான் கணத்தாக்கு விசை அப்படின்னு சொல்றாங்க. A large force acting for a very short interval of time. ஓகேவா? இந்த கணத்தாக்கு விசைனா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். இதை வந்து காவி வீக்கா அப்படின்னு ஷார்ட்கட் கூட எடுத்துக்கலாம். காவி ஈக்குவல் டு வி இன்ட்டு கா, விசை இன்ட்டு காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். காவி வீக்கா அப்படி திருப்பி போடணும். காவினா கணத்தாக்கு விசை, வீக்கானா விசை இன்ட்டு காலம். இதோட எஸ்ஐ யூனிட் என்ன? விசைக்கு வந்து நியூட்டன் சொல்லுவாங்க. விசைக்கு வந்து நியூட்டன். ஓகேவா? டைமுக்கு வந்து வினாடி. நியூட்டன் செகண்ட் அர்த்தம். நியூட்டன் செகண்ட். ஓகேவா? இம்பல்ஸ்னா பாருங்க, மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை. இதான் கணத்தாக்க விசை, இம்பல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உந்தம் பாருங்க. உந்தம்னா த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் எ மூவிங் பாடி. இது தமிழில் தப்பாக இருக்கு. அதாவது உந்தம்னா என்னன்னா நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கல் பலன் உந்தம் எனப்படும். ஓகேவா? இது மேலே உள்ளது அப்படியே வந்துருச்சு. இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது. த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. தமிழில் நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கல் பலன் உந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. P is equal to m into v. மாஸோட யூனிட் என்ன? கிலோகிராம். வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் செகண்ட் -1. உந்தம். ஓகேவா? உந்தம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. அப்போ இதில் பரிமாண வாய்ப்பாடு கேட்பாங்க. இப்போ இதில் பரிமாண வாய்ப்பாடு பாருங்களேன். கிலோகிராம் வந்தால் கேபிட்டல் M போடலாம், மீட்டர் வந்தால் கேபிட்டல் L போடலாம். பரிமாணம் டைமென்ஷனல் ஃபார்முலா. செகண்ட் வந்தால் T-1 போடலாம். T-1. இதுக்கு என்ன பரிமாணமோ அதே தான் இதுக்கும் இருக்கும், இம்பல்ஸுக்கும் இருக்கும். இந்த மேலே இம்பல்ஸும் பாருங்கள், இதுக்கும் பரிமாணம். நியூட்டன் நம்ம எப்படி எழுதலாம்? கிலோகிராம். நியூட்டன் எப்படி எழுதலாம்? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எழுதலாம். ஒரு நியூட்டன்னா இன்டூ செகண்டு. அப்போ இன்டூ செகண்ட் வரும். இந்த செகண்ட் இந்த ஸ்கொயர் அணிஞ்சிரும். இப்போ இதுக்கு பரிமாணம் சொல்லுங்கள். கிலோகிராம் வந்தால் கேபிட்டல் M, மீட்டர் வந்தால் கேபிட்டல் L, செகண்ட் கீழே இருக்குது, அதனால் T-1. ml T-1. கணத்தாக்கு விசைக்கும் உந்தத்துக்கும் பரிமாணம் சமமாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த பரிமாணம் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் யூனிட்ஸில் நடத்தியிருக்கேன். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள் பரிமாணம் பற்றி. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன விதி பார்க்க போகிறோம்னா நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. இதுவும் ரொம்ப முக்கியமானது. குரூப் 4ல் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஒரு துப்பாக்கி குண்டு சுடுதலுக்கு முன்னு சுடுதலுக்கு பின்னு என்ன உந்தம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி என்ன சொல்கிறாங்கன்னா, புறவிசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். M1 V1 M2 V2 equal to M1 U1. இது ஆரம்ப திசைவேகம். U1னா ஆரம்ப திசைவேகம். V1னா ஃபைன் இறுதி திசைவேகம். V1னா ஓகேவா? தமிழில் வெளிவிசையின் தாக்கம் இல்லாத போது, இங்கே இருக்கு பாருங்க, வெளிவிசையின் தாக்கம் இல்லாத போது மோதலுக்கு முன் இல்லை மோதலுக்கு பின் உள்ள மொத்த உந்த மதிப்பு மோதலுக்கு முன் உள்ள மொத்த உந்த மதிப்பிற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. In the absence of external force, the algebraic sum of the momentum after collision is numerically equal to the sum of momentum before collision. ஒரு துப்பாக்கி சுடுதலுக்கு முன் உள்ள உந்தமும் துப்பாக்கி சுடுதலுக்கு பின் உள்ள உந்தமும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் என்ன? ராக்கெட் ப்ரொபல்ஷன் எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? ராக்கெட் ஏவுதல், நியூட்டனின் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அலைவின்மை விதி. இந்த 2 விதியின் அடிப்படையில் செயல்படும். ஓகேவா? இந்த 2 விதியும் பயன்படுது. நீங்கள் நியூட்டனின் 3ஆம் விதி மட்டும் ஆன்சர் பண்ணக்கூடாது, 2 விதியுமே பயன்படுது. ஓகேவா? ராக்கெட் ஏவுதல், ராக்கெட் ப்ரொபல்ஷன், நியூட்டன்ஸ் தேர்ட் லாவும். அடுத்து பாருங்க, நியூட்டன்ஸ் யுனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி. இது ரொம்ப முக்கியம். நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதினா, அண்டத்தில் உள்ள ஒரு பொருள் m1 நிறை, இன்னொரு பொருள் m2 நிறை, இது ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு r. இந்த 2 பொருள்களுக்கு இடையான ஈர்ப்பியல் விசை எப்படி இருக்கும்னா, நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவு m1 × m2, இதை ஸ்மால் m கூட சொல்லலாம், m1 × m2 நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றுக்கிடையான தொலைவு r இதுக்கு 2 மடங்கு எதிர்விகிதத்திலும் இருக்கும். எதிர்விகிதம்னா நான் கீழே போட்டிருக்கேன், 2 மடங்கு எதிர்விகிதம். நேர்விகிதம்னா மேலே போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை ஈக்குவேட் பண்ணணும்னா, இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலை ஈக்குவேட் பண்ணணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போம். அதான் ஜியோட வேல்யூ. ஜி வந்து பாருங்க, ஜி சேர்த்துருக்கோம். ஜினா பொது ஈர்ப்பியல் மாறிலி, அதான் ஈர்ப்பியல் மாறிலின்னு சொல்லியிருக்கோம். யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், ஈர்ப்பியல் மாறிலி. இப்போ இதில் ஜி மட்டும் வேணும்னா இந்த எஃப் இருக்கும் இன்டூ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை எம் ஸ்கொயர்னு வரும், இல்லை m1 × m2ன்னு வரும், m1 × m2. எஃபோட யூனிட் நியூட்டனு, ஆர்னா டிஸ்டன்ஸு, மீட்டர் ஸ்கொயர்னு வரும், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். எம்னா மாசு, m1 m2னா மாசுன்னு வரும், அப்போ கிலோகிராம் ஸ்கொயர்னு வரும். அதோட யூனிட் நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்க. இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்டோட மதிப்பு, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட மதிப்பு 6.674 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2 அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? கிலோகிராம், அது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2 வரும். 6.674 × 10⁻11. இந்த யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு தான் மைனஸ்ல வேல்யூ வரும். இதில் டவுட் இருக்கா? அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு சின்ன வேல்யூஸ் பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூஸ் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். புவியீர்ப்பு முடுக்கம் வேல்யூ என்ன? புவியீர்ப்பு முடுக்கம் வந்து 9.8 மீட்டர்/s². அடுத்து இந்த புவியீர்ப்பு முடுக்கத்துக்கும் கேபிட்டல் ஜிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா, ஸ்மால் ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா கேபிட்டல் ஜி எர்த்தோட மாசு டிவைடட் பை r². r²னா ரேடியஸ், எர்த்தோட ரேடியஸ். ஜினா பொது ஈர்ப்பியல் மாறிலி. ஜியோட வேல்யூ முதல் பார்த்தோம். ஓகே, அடுத்து ரேடியஸ் ஆஃப் த எர்த்து, புவியின் ஆரம் பாருங்க. புவியின் ஆரம் 6378 கிலோமீட்டர், இல்லை அப்ராக்சிமேட்டாக 6400 கிலோமீட்டர்னு சொல்லலாம். புவியின் ஆரம், ரேடியஸ் ஆஃப் த எர்த். இந்த வேல்யூலாம் 10th புக்கில் இருக்குங்க, அதனால கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மாஸ் ஆஃப் த எர்த், புவியின் நிறைக்கு என்ன ஃபார்முலா சொல்கிறாங்க? அந்த முதல் சொன்ன ஃபார்முலா தான், எம் மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணுறாங்க. ரீஅரேஞ்ச் பண்ணும்போது முதல் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஜி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி இன்டூ எம் டிவைடட் பை r²ன்னு பார்த்தோமா? இல்லை ஆர்னா கேபிட்டல் ஆர் கூட போடலாம், ஆர்னா ரேடியஸ். இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் நமக்கு எம் மட்டும் வேணும். எம்னா மாஸ் மட்டும் வேணும்னா இது இந்த சைட் போனால் மல்டிப்ளை ஆகும், ஜி இன்டூ r² டிவைடட் பை கேபிட்டல் ஜின்னு வரும், கேபிட்டல் ஜி. எம்மோட மதிப்பு புவியின் நிறை அப்ராக்சிமேட்டாக 5.972 × 10⁻24 கிலோகிராம். பூமி 24 மணி நேரமும் சுத்தம், அதனால இதில் பவரில் 24 வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? அடுத்து பாருங்க, இந்த வேரியேஷன் ஆஃப் புவியீர்ப்பு முடுக்கம் எப்படியெல்லாம் மாறுது? இது முக்கியமான கொஸ்டின். புவியீர்ப்பு முடுக்கம், வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஜியின் மதிப்பு பூமியின் ஆரத்தை சார்ந்த அமையும் சொல்றாங்க. ஆரத்தை சார்ந்துனா எதிர் விகிதத்தில் இருக்குமா? இருமடிக்கு எதிர் விகிதம், இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் ரேடியஸ் அப்படின்னு சொல்றாங்க, ரேடியஸ் ஆஃப் எர்த். அப்போ எதிர் விகிதம்னா ஆரம் அதிகமாக இருந்தா ஜியோட மதிப்பு கம்மியாக இருக்கும். எதிர் விகிதம்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா. ஆர் வந்து கம்மியாக இருந்தால் ஜி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இதில் ஒரு 3 பாயிண்ட்டுங்க. இந்த ஒரு பிக்சர் இருக்குது, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா புரியும். இதுதான் பூமி. பூமியோட நிலநடுக்கோட்டு பகுதி. இந்த நிலநடுக்கோட்டு பகுதியில் ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதனால ஜியோட மதிப்பு கம்மியாக இருக்கும். ஜினா புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு கம்மியாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து போல் பாருங்க, போலில் ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும். போலில் ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும், அப்போ ஜியோட மதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் மேலே உள்ளது நார்த்து போல், கீழே உள்ளது சவுத்து போல். ஓகேவா? அப்போ ஈக்குவேட்டர்னா நிலநடுக்கோட்டு பகுதி. நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆர் வந்து அதிகமாக இருக்கும், அதனால ஜி வந்து கம்மியாக இருக்கு. புரியுதா? போலில் வந்து ஆர் கம்மியாக இருக்குது, ஆர்னா ரேடியஸ் ஆஃப் எர்த் கம்மியாக இருக்குது, ஜியோட மதிப்பு அதிகமாக இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும்.
ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட், பூமியின் மையத்தில் ரேடியஸே இருக்காது, அதனால ஜியின் மதிப்பு சுழின்னு சொல்றாங்க, ஜீரோன்னு சொல்றாங்க, ஜீரோ. ஓகேவா? இதுதான் நாங்கள் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, இது அப்படியே கொஸ்டின் கேட்குறாங்க. பூமியின் ஆரம் நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் உள்ளதால் ஈர்ப்பு முடுக்க மதிப்பு குறைவாகவும் அதிகமாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. G is maximum in polar region, minimum at equatorial region அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் புவியின் மையத்தில் ரேடியஸ் வந்து ஜீரோவாக இருக்கும் மையத்தில், அதனால ஜியின் மதிப்பு சுழின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க, இது அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகேவா? ஜியும் அப்போ ரேடியஸ் ஆஃப் எர்த்தும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்விகிதம் சொல்கிறாங்க, எதிர்விகிதம். ஓகே, இதில் வேற டவுட் இருக்கா? ஒன்றுக்கு ஒன்று என்ன விகிதம் சொல்கிறாங்க? எதிர்விகிதம். ஃபாலோ பண்ணுறீங்களா? இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இந்த நியூட்டனோட ஈர்ப்பியல் விதியின் பயன்பாடுகள். இதுவும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நோட்ஸ் வந்து 10th புக்கில் இருக்கு. நியூட்டனின் ஈர்ப்பியல் விதியின் பயன்பாடுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? அண்டத்தில் உள்ள விண்பொருள்களின் பரிமாணங்களை கண்டறிய டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஹெவன்லி பாடிஸ் கேன் பி மெஷர்டு பை நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டறிய பயன்படுகிறது. ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவர்ஸ் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ். புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டறிய பயன்படுகிறது. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லனா, சில நேரங்களில் விண்மீன்களின் சீரற்ற நகர்வு வப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, அருகில் உள்ள கோள்களின் இயக்கத்தை பாதிக்கும். அந்த நேரங்களில் அவ்விண்மீன்களின் நிறையை அளவிட விதி பயன்படுகிறது. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் விதி பயன்படுகிறது. அடுத்து பாருங்க, தாவர வேர் முளைத்தல் அப்படின்னா புவி சார்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜியோட்ரோபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிளைன் த ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ், ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோட்ரோபிசம், அதை கண்டறிய இந்த விதி பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த அப்புறம் லாஸ்ட்ல விண்பொருள்களின் பாதையை வரையறை செய்ய பயன்படுகிறது. பயன்படுகிறதுன்னு சொல்றாங்க. விண்பொருள்களின் பாதை. இதில் வேற டவுட் இருக்கா? இப்போ இது மாதிரி நம்ம படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஓகேவா, இயக்கம்ல ஸ்கூல் புக்கில் இவ்வளோதாங்க இருக்குது. இந்த எல்லா பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு தவறான ஜோடி கண்டறிய அப்படின்னு சொல்கிறாங்க. தவறான ஜோடி இதுலேயே அதான் கொடுத்துருக்காங்க. தவறான ஜோடி என்ன? ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. லென்த்னா நீளம்னா கவனிங்க, நீளம்னா ஸ்கேலார் அளவு, நீளம்னா நேராக தான் நம்ம அளப்போம் ஸ்கேலார். திசைவேகம்னா வெக்டார் அளவு கரெக்டு. வெயிட் எடைனா ஸ்கேலார் அளவுன்னு சொல்கிறாங்க, அது தப்பு. வெயிட் வந்து எப்படி வேணாலும் ஆக்ட் ஆகலாம். ஓகேவா? உந்தம்னா வெக்டார் அளவு, ஏன்னா உந்தத்துக்கு திசைவேக மாறுபாடு வீதம்னு சொன்னோம். ஓகேவா? உந்தம்னா P = M × V அப்படின்னு சொல்லுவாங்க. P = M × V. ஓகேவா? வெலாசிட்டி வந்தாவே உந்தம் வந்து வெக்டார் தான். அப்போ இதில் தவறானது எது? எடை தான் தவறானது. இது மாதிரி ஸ்கேலாரா வெக்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்கேலார் அளவா வெக்டார் அளவா? அடுத்து பாருங்க, இது குரூப் 4ல கொஸ்டின் கேட்டாங்க. 15 கொஸ்டின் வாசிக்கிறது தெரியுதான்னு பாருங்க. 15 கிராம் நிறையுள்ள துப்பாக்கி கொண்டு 100 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் கிடைமட்டமாக சுடப்படுகிறது. துப்பாக்கியின் நிறை 2 கிலோகிராம் எனில் சுடுவதற்கு முன் துப்பாக்கி மற்றும் குண்டு ஆகியவற்றின் மொத்த உந்தம் என்ன? அந்த நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதின்னு சொல்லியிருக்கோம் ஒன்று. துப்பாக்கி சுடுவதற்கு முன் உள்ள உந்தமும் சுட்டதுக்கு அப்புறம் உள்ள உந்தமும் சமம். இது இப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா இது முன்னுள்ள உந்தம் மைனஸ் பின்னுள்ள உந்தம் = 0ன்னு வரும். ஓகேவா? அப்போ மொத்த உந்தம் என்ன? 0. ஓகேவா? மொத்த உந்தம் வந்து 0 தான் சொல்றாங்க. அதனால தான் 0. ஃபார்முலாலாம் தேவையே இல்லை. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இந்த கொஸ்டின் வந்து 10th புக்கில் அப்படியே இருக்கு. ஓகேவா? ஸ்கூல் புக்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதனால நீங்கள் ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சாவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? மோதலுக்கு முன் உள்ள உந்தம், அதான் பிஃபோர் கொலிஷன், மோதலுக்கு முன் உள்ள உந்தமும் மோதலுக்கு பின் உள்ள உந்தமும் சமங்க. ஓகேவா? அப்போ இது இந்த சைடு வந்தால் இது மைனஸ் இது அப்படின்னா 0 ஆயிரும். இப்போ இது வந்து உந்தம் வந்து ஒரு 50 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் = 50 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மொத்த உந்தம்னா இது இந்த சைடு வந்தால் என்னாகும்? -50ன்னு மாறும். அப்போ மொத்த உந்தம் வந்து 0ன்னு வந்துடும். ஓகேவா? அதான் மொத்த உந்தம் 0ன்னு சொல்கிறாங்க, சுழி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா புரியலையா? ஏன்னா ஆரம்ப திசைவேகம் சுடுவதற்கு முன்பு ஆரம்ப திசைவேகம் U1 வந்து 0ன்னு இருக்கும். ஆரம்ப திசைவேகம் அப்படி கூட சொல்லலாம், ஃபார்முலாவில் கூட போடலாம். ஆரம்ப திசைவேகம் 0. அப்போ இதுவும் 0னா இதுவும் 0 தான். ஓகேவா?
இந்த கொஷின் பாருங்கள். அடுத்து மலைத்துளிகள் கீழே விழும்போது அதன் திசைவேகம் ரொம்ப அதிகமாக போகும். அதான் முற்று திசைவேகத்தை விட அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. முற்று திசைவேகத்தை விட அதிகமாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. மலைத்துளிகள் கீழே விழுவதற்கு அதன் திசைவேகம் வந்து முற்று திசைவேகத்தை விட அதிகமாக இருக்கும். அடுத்த கொஷின் பாருங்க. மரத்திலிருந்து விழும் ஆப்பிள் இது என்ன விசை அப்படின்னா, இது விசையிலேயும் வரும், இயக்கத்திலே வரும். மரத்திலிருந்து விழும் ஆப்பிள் வந்து புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசை. தானாக நிற்கும் மகிழுந்து உராய்வு விசை. அடுத்து எந்திர அச்சில் விழும் மை அப்படின்னா, எந்திர அச்சில் விழும் மை அப்படின்னா மின் விசை. அடுத்து தரையிலிருந்து பறக்கும் ஹீலியம் பலூன் அப்படின்னா பயோயாண்ட் விசை. இந்த விசை பற்றி தனியாக நடத்துகிறேன், ஒரு கிளாஸில் நடத்துவேன். ஓகேவா? ஒரு பொருள் தனிச்சீரிசை இயக்கத்தில் அலைவரும் போது, ஒரு பொருள் தனிச்சீரிசை இயக்கத்தில் அலைவரும் போது அதன் அதிகபட்ச முடுக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா தொலை நிலையில் கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தனிச்சீரிசை. இதெல்லாம் இந்த அலைவுறு இயக்கத்தில் சொல்லுவாங்க. சீரிசை, அலைவுறை, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில். அடுத்தது நியூட்டனின் இயக்க விதிகள் இந்த சட்டங்களில் பொருத்தமானதாக அமையும். பொருத்தமானதாக அமையும் எந்த சட்டங்களில்? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் ஆர் வேலிட் இன் நிலைம சட்டங்கள், இன்டர்னல் ஃப்ரேம்ஸ்க்கு தான் பொருத்தமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்கூல் புக்கில் இல்லை, ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்கில் இருந்து வெளியில் இருந்து கேட்பாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்தீங்கன்னா ஈஸியாக மாற்றம் பண்ணிடலாம். நிறைய கொஷின்ஸ் பார்க்கணும், ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்க்கணும். நம்ம வீடியோஸ் எல்லாமே ஒரு டாப்பிக்கு, அதுக்கான நோட்ஸு, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படி தான் போட்டிருக்கோம். நீங்கள் அதை பேஸ் பண்ணி படித்தாவே ஈஸியாக படிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். எரிபொருளின் இயக்கம் என்பது மாறாத எரிபொருளின் இயக்கம் என்பது மாறான திசைவேகம் கொண்ட கிடைமட்ட இயக்கம் மற்றும் மாறாத முடுக்கம் கொண்ட செங்குத்து இயக்கம் ஆகியவற்றின் கலவை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் எரிபொருளின் இயக்கம். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் திசைவேகம், அடுத்து முடுக்கம், ஏன்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கைகள், இது குரூப் 1 கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. கைகள் நீட்டப்பட்ட நிலையில் சுழலும் நாற்காலியின் மீது, கைகள் நீட்டப்பட்ட நிலையில் சுழலும் நாற்காலியின் மீது அமைந்திருக்கும் ஒருவர் திடீரென கைகளை மடக்கும் போது அதோட கோண திசைவேகம் என்ன ஆகும்னா கண்டிப்பாக அதிகமாகும். கோண திசைவேகம் பற்றி நான் ஆல்ரெடி இந்த யூனிட்ஸ், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பற்றி போட்டிருக்கேன். கோண திசைவேகம்னா கோண இடப்பெயர்ச்சி பை காலம்னு வரும். கோண இடப்பெயர்ச்சினா ஒமேகா டிவைட் பை செகண்ட் வரும். அப்போ கோண இடப்பெயர்ச்சிக்கு ஒமேகா பர் செகண்ட் அப்படின்னு யூனிட் சொல்லுவாங்க. ஒமேகா பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க யூனிட். அப்போ கைகள் நீட்டப்பட்ட நிலையில் ஒருவர் அப்படியே சுற்றினாங்கன்னா, இந்த 360 டிகிரியில் கேமரா இப்போ வந்திருக்குல்ல, 360 டிகிரியில் அப்படி சுற்றும் போது கையை மடக்கிட்டாங்கன்னா திடீர்னு கோண திசைவேகம் என்ன ஆகும்னா அதிகமாகும்னு சொல்லுவாங்க. கையை மடக்காமல் இருந்தால் கம்மியாக இருக்கும், கையை மடக்கிட்டோம்னா அதிகமாகும். அடுத்து பாருங்கள், இந்த உந்தத்தின் பரிமாண வாய்ப்பாடு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். உந்தம்னா என்ன? P=m×v. உந்தம்னா P=m×v. மாஸ்னா கிலோகிராம். வீனா என்னது? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு. சரி, மீட்டர் பர் செகண்ட் மட்டும் தான் வரும். ஓகேவா? மீட்டர் பர் செகண்ட் மட்டும் தான் வரும். ஓகே, அப்போ கிலோகிராமுக்கு பதிலாக கேபிட்டல் எம் போடணும், மீட்டருக்கு பதிலாக கேபிட்டல் எல் போடணும், அதுக்கப்புறம் டீக்கு பதிலாக T-1 போடணும், T-1. அடுத்து சூரியனை சுற்றும் புவியின் இயக்கமானது என்ன இயக்கம்? சூரியனை சுற்றும் புவியின் இயக்கமானது சீரான சுழற்சி இயக்கம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின். ஒரு பொருளின் வேகம் இருமடங்காக்கும் போது அதன் இயக்க ஆற்றல், ஒரு பொருளின் வேகம் இருமடங்காக்கும் போது அதன் இயக்க ஆற்றல் 4 மடங்காகும். ஏன்னா இயக்க ஆற்றலுக்கு ஃபார்முலா ஆஃப் mv². ஓகேவா? ஆஃப் mv². வேகத்தை நீங்கள் இருமடங்காக்குனீங்கன்னா அது, ஏன்னா இங்கே ஸ்கொயர்டில் இருக்குது, அப்போது 2 மடங்கு 2v போட்டிங்கன்னா ஸ்கொயர் பண்ணும்போது 4 மடங்காக மாறும். அதனால தான் இப்படி சொல்கிறாங்க. இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா ஆஃப் mv²ங்க. இந்த வேகம்னு திசை வேகம் எல்லாம் ஒன்று தான். இதில் ஆஃப் வச்சுக்கோங்க, m×vக்கு பதிலாக 2v போடுங்க. 2v ஸ்கொயர் பண்ணால் 4 மடங்காக வரும். அதனால தான் 4 மடங்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது மாதிரி நீங்கள் பழைய கொஸ்டின் பார்த்தாவே மேக்ஸிமம் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் வளைவு பாதையில் கார் ஒன்று திரும்பும் போது டயருக்கும் சாலைக்கும் இடையே உள்ள விசை உராய்வு விசை. உராய்வு விசை பற்றி நான் தனியாக நடத்துகிறேன். ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த ஈர்ப்பியல் விதியான ஃபார்முலா அப்படியே சொல்கிறாங்க பாருங்கள். நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி நம்ம நடத்திருக்கோம்ல, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ஸ்டேட் தட். நியூட்டனின் ஈர்ப்பியல் விதிக்கான ஃபார்முலா என்ன? ஓகே, F=g×m1×m2 டிவைட் பை r². r² வந்திருக்கு, அப்போ இதுதான் கரெக்டு. ஓகேவா? இங்கே மேலெல்லாம் m1² இருக்குது, அதனால் இது தப்பு. இங்கே r² வரல, அதனால் தப்பு. இங்கே r³ வந்திருக்கு, அதனால் தப்பு. இதுதான் கரெக்டு. நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி. ஓகேவா? நிலையான பேருந்து திடீரென இயக்கப்படும் போது, அந்த பேருந்து படம் போட்டுருந்தோம்ல, லா ஆஃப் இனர்ஷியா, ஓய்வு நிலையில் உரல்மம் அப்படின்னு சொல்கிறாங்க, இனர்ஷியா ஆஃப் லெஸ்ட். ஓகேவா?
அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் திசைவேகத்தையும் வேகத்தையும் வேறுபடுத்தும் சரியான வாக்கியம் என்ன? கூற்று காரணத்தில் கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. திசைவேகத்திற்கு அளவும் திசையும் மதிப்பிடும், ஆனால் வேகத்திற்கு திசை மதிப்பிடப்படுவதில்லை. அப்போ இதான் கரெக்ட். நம்ம நோட்ஸ்லேயே இருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி கூற்று காரணமாகவும் கொஸ்டின் கேட்பாங்க. கூற்று காரணமாகவும் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாறா திசைவேகத்தில் செல்லும் துகளின் மீது செயல்படும் விசையின் மதிப்பு. மாறா திசைவேகத்தில் ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையின் மதிப்பு சுழியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஓகேவா? இதுதான் கரெக்டானது. எப்போதும் சுழியாக இருக்கலாம், சுழியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, கோளப்புள்ளி மையத்தில் புவியீர்ப்பு புலத்தின் மதிப்பு. கோளப்புள்ளினா பூமியோட மையத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 0ன்னு சொல்கிறாங்க. 0. நம்ம சொன்னோம்ல, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர்னா 0 தான் வரும். ஏன்னா அங்கே ஆரமே கிடையாது. ஆரம் மையத்தில் ஆரம் 0, அதனால் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பும் 0 தான் வரும். அடுத்து, கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டில் உந்தம்னா என்ன? P = m × v. இதுதான் கரெக்ட். மாஸ் × வெலாசிட்டி, நிறை × திசைவேகம். அடுத்த கொஸ்டின், சீரான வட்ட இயக்கத்தில் நேர்கோட்டு திசைவேகம் கீழ்கண்டவற்றுக்கு எதுக்கு செங்குத்தாக இருக்கும்னா ஆர வெக்டருக்கு செங்குத்தாக இருக்கும். நேர்கோட்டு திசைவேகம் சீரான வட்ட இயக்கத்தில். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், இது நம்ம எது சரி அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். கோண திசைவேகம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். கோண திசைவேகம் ஒமேகானா ரேடியன் செகண்ட் -1 கரெக்டு. கோண திசைவேகத்தின் பரிமாண வாய்ப்பாடு ரேடியனுக்கு பரிமாண வாய்ப்பாடு கிடையாது, அதனால செகண்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ t-1. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 2ம் சரி, 1 மற்றும் 2 சரி அப்படின்னு சொல்கிறாங்க. கோண திசைவேகம். ஒத்த பரிமாணங்களை கொண்டிராத ஜோதி. எதுக்கு ஒத்த பரிமாணம் கிடையாது அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் நிலைம திருப்புத்திறன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், இது ரெண்டுக்கும் தான் ஒத்த பரிமாணங்களை கொண்டிராத ஜோதி. இது கோண உந்தம், இதெல்லாம் ஒரே பரிமாணம் தான். ஓகே, இந்த பரிமாணம் டாபிக்லாம் ஆல்ரெடி அதை நான் முன்னாடியே நடத்தியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து, யூனிஃபார்ம் ஆக்சல். ஒரு பொருள் நகரும் தூரம் அது நகர்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தின் இருமடியாக இருக்கும்போது அதன் இயக்கம் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷன், சீரான முடுக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, நம்ம முன்னாடி ஒரு டிஃப்ரென்ஸில் பார்த்தோம்னா சீரான முடுக்கம்னா என்ன, சீரற்ற முடுக்கம்னா என்ன, அதை அப்படியே கொடுக்குறாங்க. ஒரு பொருள் நகரும் தூரம் அது நகர்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தின் இருமடியாக வர்க்கமாக இருக்கும்போது அதன் இயக்கம் எவ்வகையை சார்ந்ததுன்னா சீரான முடுக்கமாக இருக்கும். அடுத்து பாருங்க, எல்லா பொருள்களிலும் வெற்றிடத்தில் விழும்போது ஒரே முடுக்கம் ஒரே அளவாக இருக்கும். எல்லா பொருள்களும் ஒரே நேரத்தில் தரையை தொடுவதில்லை. ஏன் தரையை தொடுவதில்லை? வெயிட்டாக இருக்க பொருள் சீக்கிரம் வரும், லேசாக இருக்க பொருள் அப்படியே வந்து லேட்டாக வரும், காற்றோட அந்த தடைகள் காரணமாக. புவியீர்ப்பின் முடுக்கம் நிலநடுக்கோட்டு பகுதிகளில் இருந்து துருவத்துக்கு போகும்போது என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் கம்மியாக இருக்கும், மையத்தில் சுழியாக இருக்கும். துருவத்துக்கு போகும்போது கண்டிப்பாக அதிகரிக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மனிதர் ஒருவன் புவியின் துருவத்திலிருந்து நடுவரை பகுதியை நோக்கி வருகிறார். அவர் மீது செயல்படும் மைய விலக்கு விசைன்னு கேட்குறாங்க. மைய விலக்கு விசை கண்டிப்பாக அதிகரிக்கும். இது மைய விலக்கு விசை கேட்குறாங்க, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், அதனால் அதிகரிக்கும். நீங்கள் முடுக்கம்னு நினச்சக்கூடாது. ஒரு மனிதன் துருவத்திலிருந்து, இது அதே கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்கள். மோட்டார் வாகனங்களில் அதிர்வு தாங்கிகள் பொருத்தப்படுவது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? அதிர்வு தாங்கிகள் இம்பல்ஸ் பேஸ் பண்ணி இருக்குங்க. கணத்தாக்கு விசை பற்றி இருக்குது. அதிர்வுகள் இந்த ஷாக் அப்சார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரிக்கெட் வீரர் தன் மட்டையால் பந்தை அடிக்கும் போது மட்டை பந்தின் மீது செலுத்துவது இம்பல்ஸ் ஃபோர்ஸ், கணத்தாக்கு விசை. ஜியின் மதிப்பு காலத்தின் அடிப்படையில் மாறுவது எதை வெளிப்படுத்துகிறது? ஓகேவா? இது நில அதிர்வை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. நிலநடுக்கம் இதனால் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, புவி சுழல்வது நின்றுவிட்டால் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஜியின் மதிப்பு என்ன ஆகும்? அதிகமாகும். இது அடிக்கடி கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. புவி சுழல்வது நின்றுவிட்டால் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஜியின் மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா வரும். இந்த டாப்பிக்லாம் நம்ம கரெக்டாக படிக்கிறோமா அப்படிங்கிறது கரெக்டாக ஒரு ஐடியா வரும். இப்போ இந்த டாப்பிக்கில்
இயக்கவியல் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்த டாபிக் முக்கியமான டாபிக் பார்க்கலாம். அடுத்து லைட்டு, மேக்னட்டிசம் இது மாதிரி முக்கியமான டாபிக் பார்க்கலாம். நீங்கள் எப்பொழுதுமே படிக்கும்போது இது மாதிரி தாங்க படிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிலபஸு, அப்புறம் நோட்ஸு, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகே, தேங்க்யூ.